மக்களே, அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இது ரீச் ஆகிட்டோம், ஜவ்வாது ஹில்ஸில் பீமன் ஃபால்ஸு. பட் ஆனால் இங்கே சுத்தமாக தண்ணி இல்லையா, உள்ளே அலோவே பண்ணல. அங்கே வாட்ச்மேனும் ப்ளஸ் போலீஸும் இருக்காங்க. சுத்தமாக தண்ணி இல்லை, ஃபுல்லாக லைட்டாக தேங்கி போய் பாசியாக இருக்குன்றாங்க. ஸோ அதனால் உள்ளே அலோடே இல்லை, பாசியை இப்போ உழைக்க விட்றோன்றதுனால. ஸோ அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பெட்டர் நீங்கள் ரிட்டர்ன் போயிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம சென்னையிலேருந்து வந்ததே இந்த இதுக்காக தான், பட் ஆனால் இதுவே இல்லை. ஸோ இப்போ நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஸ்ட்ரைட்டாக வேலூர் பாட்டி வீட்டுக்கு போய்ட்டு அங்கே போய் அப்படியே நெக்ஸ்ட் ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு காலைல கிளம்பலான்ட்டு. அண்ட் இன்னொரு மெயினான விஷயம் என்னென்னா, லைக் நீங்கள் வந்து செய்யார் ரூட்டு வராதிங்க. நான் வந்து செய்யார் ரூட்டு தான் வந்தேன். ஏன்னா செய்யார் ரூட்டு ஏன் வராதிங்கன்னு சொல்கிறேன்னா, ரொம்ப மோசமான ரூட்டு. ஒரு 30 கிலோமீட்டருக்கு ரோடு இல்லை, 2 மணி நேரம் ஆகிடுது. ஸோ அதுக்கப்புறம் வரும்போது ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர்கிட்ட கேட்டேன். அவர் என்ன சொன்னார்னா, ஆம்புலன்ஸு வேறு அர்ஜென்ட்டுன்றதுனால நாங்கள் ஓட்டிகிட்டு வரோம், ஏன்னா அது வந்து 58 கிலோமீட்டர்ஸு. இதே நீங்கள் 1 செகண்ட் ஒரு ரூட் ஒன்று சொன்னாங்க. அலங்கை ALANGAYAM அலங்காயம், அந்த ரூட் வழியாக வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 89 கிலோமீட்டர்ஸ். பட் ஆனால் நீங்கள் ட்ராவல் டைம் பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ் நீங்கள் கிராஸ் பண்ணிடலாம். அந்த 2 ஹவர்ஸ் வேஸ்ட் பண்ண தேவையில்லை, பாடி எனர்ஜியும் வந்து இதாகாது. நம்ம வந்து கீழே இறங்க ஆரம்பித்தாச்சு. அண்ட் இந்த ரூட்டு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்கள் வரதா இருந்தால் இந்த ரூட் வாங்க. நான் கடைசியாக சொன்னல அந்த நேம் அங்காலயமா அலங்காலயமா அது ஒன்று, அந்த ரூட் வழியாக வாங்க. ரூட்டு பர்ஃபெக்டாக இருக்குது. நான் வரும்போது எவ்வளோ மோசமான ரூட்டு காமிச்சேன். ஆஃப் ரோடிங் சொல்லிட்டே இருந்தேன். உட்கார முடியல, ரொம்ப காலி. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப உடம்ப வந்து டயர்டாக்கி விட்டுருச்சு. இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது ரூட்டு. புதுசான ரோடு, நல்லா பக்காவாக இருக்குது. இதில் நீங்கள் 60-70 கூட போகலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அவ்வளோ நல்லா இருக்குது இந்த ரூட்டு. நீங்கள் எங்கேயாவது வரது இருந்தால் அந்த அங்காலயம் அந்த இடம் வந்துட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து நீங்கள் மேலே ஏறினீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா 30-40 கிலோமீட்டர்ஸ். பட் ஆனால் அந்த 30 கிலோமீட்டர்ஸ் 40 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் ½ அன் ஹவரில் போயிடலாம். அதில் போனீங்கன்னா 58 கிலோமீட்டர்ஸே மொத்தமாகவே எனக்கு வேலூர். ஆனால் எனக்கு அந்த கீழே அந்த 20-25 கிலோமீட்டர் இறங்குறதுக்கு எனக்கு வந்து ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 2 ஹவர்ஸ் ஆகிடும். ஏறுறதுக்கு ஒரு 2 மணி நேரம் மேலே ஆகிடுச்சு. இறங்குறதுக்கும் கம்பல்சரி கொஞ்சம் 1.25 மணி நேரம் அந்த மாதிரி ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து இந்த ரூட்லேயே போங்க எதாக இருந்தாலும். நான் சரி நிறைய ஹேர்பின் பண்ணிருக்கு, கூகுள் ஜெமினாய் வந்து சஜஸ்ட் பண்ணிச்சு இதுதான் பெஸ்ட்டு ரூட்டுன்ட்டு. நிறைய ரோடு இருந்தால் அது நல்லான்னு இருக்கும். அது ரோடு இல்லைன்ற காரணத்தினால நம்மளுக்கு சுத்தமாக பிடிக்கல. நீங்கள் வரதா இருந்தால் இந்த ரூட்டு சஜஸ்ட் பண்ணுறோம். தரமான ரூட்டு, சூப்பரான ரூட்டு. எனக்கு அதிலே பாதி இல்லை, ஒரு 90% எனர்ஜி எக்ஸாஸ்ட் ஆயிடுச்சு. என்னால் எதுவுமே பண்ண முடியல. இந்த ரூட்டு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ தான் வண்டி எடுத்தான் ஒரு 87 கிலோமீட்டர்ஸ் அப்படின்ட்டு. 77 10 கிலோமீட்டர் ஓட்டிட்டேன் 10 நிமிஷத்தில். ஸோ வந்து நீங்கள் அதே மாதிரி நீங்களும் இந்த ரூட்லேயே வந்து ஈஸியாக வந்துட்டு ஈஸியாகவே போங்க. பிரமாதமான ரூட்டு. வண்டியை வச்சுட்டு படுக்கலாம். இன்னொரு இடம் இருக்குது, அங்கே தான் பெட்ரோல் பங்க் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு 4 பாயிண்ட் இருக்குது. நம்ம முடிஞ்சால் போயிட்டு அப்படியே ஃபுல் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வேலூர் போயிடலாம். வேலூர் போயிட்டோம்னா பாட்டி வீட்டில் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு மார்னிங் போல் கிளம்பி, நாளைக்கு மார்னிங்கா இல்லைனா எப்போன்னு தெரில பார்ப்போம், நாளைக்கு வந்து சென்னை கிளம்பிடலாம். வரும்போது இந்த ஹேர்பின் பண்டுக்கு ஆசைப்பட்டு, ஆனால் பரவாயில்ல ஏதோ எக்ஸ்பீரியன்ஸ் தான். அதுவும் நெக்ஸ்ட் டைம் வரும்போது கேர்ஃபுல்லாக இது பண்ணிடலாம். எனக்கு தெரிஞ்சுன்னா ஒரு வருஷத்தில் அங்கே ரோடு போட்டுருவாங்க. இப்போ தான் அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர்கிட்ட சொன்னேன், சேங்ஷன் ஆகிடுச்சான் அந்த ரோடோட ப்ராஜெக்ட். இன்னும் கொஞ்ச நாளில் வந்து இதாகிடும். இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் டைம் இன்னொரு அடுத்த வருஷம்லாம் ரொம்ப சூப்பராகிடும் அந்த ரூட்டுன்னாங்க. அந்த ரூட்டெல்லாம் போட்டாங்க, சரியான ரூட்டு, பக்காவான இது, நல்லா தரமான
பெண்டெல்லாம் இருக்குது, என்ஜாய் பண்ணி ஓட்டலாம் வண்டியை. இந்த ஓப்பன் பண்ணுற ஹெல்மெட்டுன்றதுனால ஹெல்மெட் மவுண்ட் என்னால் போட முடியல. இல்லைனா ஹெல்மெட் வியூ வந்தால் நான் தலை திருப்புற சைட்லாம் நீங்களும் வியூ பார்த்துருக்கலாம். அதுதான் ஒரே ஒரு பிரச்சனை. வேறு எதாவது ரெடி பண்ண முடியுமான்னு பார்ப்போம் அடுத்த விலாகில். ஹெல்மெட்டில் மவுண்ட் மட்டும் பண்ணிட்டோம்னா அழகாக உங்களுக்கு எந்த சைடு வேணுமோ நீங்கள் திருப்புற சைட்லாம் உங்களால் பார்க்க முடியும். பொழுதுமக்களை இதுக்கே தூக்கம் வந்துடுச்சு. ஏன்னா காலையிலேருந்து ஓட்டிகிட்ருக்கோம். மோர் தென் 250 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியாச்சு. பைபாஸ் அந்த பிரச்சனை இல்லை, ஒரே சைடுன்னு அடித்து இன்னத்துக்கு ஒரு 400 கிலோமீட்டர் போயிட்டுருக்கலாம். அந்த 2.5 மணி நேரம் இந்த ரோட்லேயே வேஸ்ட்டாக போனதுனால நம்மளுக்கு ஒரு 100-150 கிலோமீட்டர் வேஸ்ட். இன்னத்துக்கு 450 கிலோமீட்டர் கவர் பண்ணியிருக்கலாம். இந்த லாரி பார்த்தீங்களா எப்படி வந்தாங்கன்ட்டு. எல்லாத்துக்கும் ப்ரிப்பேராக இருங்க. அழகாக லெஃப்ட் வாங்கி ஃபஸ்ட்டு அவங்கள சேஃபாக விட்டுட்டு நம்ம அப்புறம் போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்மளது ஈஸியாக பிரேக் அடிச்சா நிற்கிற வண்டி, அவங்களதெல்லாம் கஷ்டம் நிற்கிறது, பிரேக் அடிச்சா நிற்காது. ஸோ அதனால் அவங்க சேஃபாக போயிட்டோம் அழகாக. அதுக்கப்புறம் நீங்களும் போயிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டில் எப்படி ரெயில்ஸ்லாம் போட்டிருக்காங்க சேஃப்டிக்கு. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் போயிட்டுருக்கு. இந்த ரூட்டு நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க போல். ஏன்னு சார் வேலூர்லேருந்து வர ரூட்டு நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க, செய்யார்லேருந்து வர ரூட் வந்து மெயின்டைன் பண்ணுறது இல்லை. அப்போ ஏன் ஜெமினி அது சஜஸ்ட் பண்ணுச்சுன்னு தெரில. பாருங்க லாரி லாரி அண்ணா வரா, லாரி அண்ணா வரா. இவர் ஆப்போசிட்டில் ஒரு பைக் வந்தார்ல, அதுதான் பிரச்சனை. இல்லைன்னா நம்ம இது பண்ணிட்டு இருக்கலாம். ஐயோ என்ன அடைக்குது, 5 பாயிண்ட் இருந்து ஏன்டா அடைக்கிற வண்டி? அப்படியே அடைக்குது மக்களே, ஏன்னு தெரில. ஆக்சுவலாக இந்த வீடியோ உங்களுக்கு நல்ல ஒரு எஃபிவியாக இருந்திருக்கும், ஃபர்ஸ்ட் பர்சன் வியூவாக. நீங்களே ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, நான் இது போட்டு பெட்ரோல் போட்டு செகண்டரி நான் ஒரு மெயினான ரூட் ஏதாவது பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் வரேன். ஓகே ஓகே மக்களே நம்ம ஆல்மோஸ்ட் வந்து மலையிலேருந்து கீழே இறங்கியாச்சு. அண்டு பார்த்திங்கன்னா வேலூருக்கு இன்னும் ஒரு 45 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. இது வந்து வேலூருக்கு வந்து டேரெக்டாக அந்த பெங்களூர் பைபாஸ் ரூட்டு கிடையாது. இது எங்கே போய் கனெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இது இருக்குல்ல கோல்டன் டெம்பிள் பேக் சைடில் கனெக்ட் ஆகும் வேலூர்கிட்ட. ஸோ அங்கேருந்து நம்ம அப்படியே ப்ராப்பராக வெளில போனோன்னா பெங்களூர் பைபாஸ் வந்துடும். ஸோ தென் நம்ம அப்படியே பெங்களூர் பைபாஸ் பிடிச்சோன்னா வேலூர் கலெக்டர் ஆஃபீஸ் கிட்டே போயிடலாம். ஸோ வேலூர் கலெக்டர் ஆஃபீஸ் நியர்பை தான் வந்து பாட்டி வீடு. இன்னும் ஒரு 10-15 கிலோமீட்டர் இறங்கினோன்னா நம்ம வந்து கீழே இறங்கிடலாம். அவ்வளோதான், 10 கூட இருக்காது, ஒரு 7-8 கிலோமீட்டர் தான் இருக்கும். ஏன்னா வேலூருக்கே 40 தான் இருக்குது. ஏன்னா 10-15னா மீதி 25 கிலோமீட்டரில் சான்ஸே இல்லை. கரெக்டு தான், ஒரு 7-8 கிலோமீட்டர் இருக்கும். நம்ம இறங்கிட்டோம் அப்படின்னா டேரெக்டாக நம்ம பெங்களூர் பைபாஸ் பிடிச்சிடலாம், அந்த கோல்டன் டெம்பிள் கிராஸ் பண்ணி. இந்த ரூட்டு பக்கவாக இருக்கும் மக்கள். நான் உங்ககிட்ட அப்போ சொன்னேன்ல, அப்போ வந்து இப்போ வரைக்கும் ஒரு 20 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் மேலே ஓட்டிட்டு வந்துட்டேன். அருமையான ரூட்டு. கோல்டன் டெம்பிள் சைடு வந்துட்டிங்கன்னா அங்கேருந்து அந்த நான் சொன்ன ஏரியா பக்கம். ஸோ அந்த ரூட்டில் வந்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் பாட்டு அப்படியே ஏறிடலாம். பண்ணலாம். இன்றைக்கி ஒரு பெரிய மிஸ்டேக் வந்து செய்யார் ரூட். 2 மணி நேரம் சேவ் பண்ணியிருக்கலாம். 12:30 மணின்றது நம்ம ஒரு 11 மணிக்காவது மினிமம் ஒரு 1.5 மணி நேரமாவது மினிமம் சேவ் பண்ண பார்த்துருக்கலாம்.
இங்கேயும் ஏர்பிளைன் பெண்ட் இருக்குது. இப்போ தான் அவ்வளோதான் ரொம்ப டீப்பாக இறங்குது. இதுக்கு மேலே டீப்பாக இறங்கிடுச்சு அப்படின்னா நம்ம சீக்கிரமாக இறங்கிடலாம். ஆமாம், அது வந்துடுச்சு. இதோ தெரியுது ஊர் கீழே. 7 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் கூட இல்லை, 2-3 கிலோமீட்டர் தான் இருக்கும். ஐயோ, காலையிலேருந்து ஓட்டி ஓட்டி முடியல மக்களே, உட்கார முடியல. பஸ்ஸு இப்போ போவோம் பாருங்க, பக்கத்தில் போதா எதிர்த்தாப்பில் தான் வந்தோம். வேறு ஏதாவது பக்காவான பிளேசஸ் எதாவது உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அங்கேயும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இன்கேஸ் யாராவது கூட பைக் ரைடு வரணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா அதுவும் சொல்லுங்கள். நீங்கள் ஒரு சோலோ பைக்கு, நான் ஒரு சோலோ பைக், அந்த மாதிரி எத்தனை பேர் வரீங்களோ அத்தனை பேர் நம்ம போகலாம், ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். அதெல்லாம் ரைடு நீங்கள் கூட பிளேஸ் டிசைட் பண்ணுங்கள். இல்லை ப்ரோ நீங்களே பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா நான் கூட பண்ணுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 2 டேஸ் ட்ரிப்பு, 3 டேஸ் ட்ரிப்பு, 1 டே ட்ரிப்பு. இன்னொன்று ஒரு பிளான் வச்சுருக்கேன் மக்களே. நான் யாராவது வண்டலூர் போகிறோம், இறங்கி A to Z என்னென்ன இருக்குது வண்டலூர்லன்னு பார்க்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை. ஏன்னா சின்ன வயசில் போனது வண்டலூர்லாம், எனக்கு வண்டலூர் மறந்தே போச்சு எப்படி இருக்கும் என்னன்ட்டு. உள்ளே வண்டலூருக்குள்ளே போயிட்டு ஃபுல்லாக வந்து என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கணும் அப்படின்ட்டு ஆசை. டிக்கெட் ரேட் மறந்துச்சு, கேமரா சார்ஜஸ் மறந்துச்சு. சின்ன வயசில் போகும்போது நாங்கள் இதெல்லாம் ஹேண்டி கேம்லாம் எடுத்துகிட்டு போயிருக்கோம். இப்போ நம்ம என்ன ஏது ஒன்றும் ஞாபகம் இல்லை, இப்போ பார்த்தா தான் தெரியும். இப்போ டைம் என்ன தெரியுமா மக்களே, 2:36 2:26 ஆகுது. நம்ம காலையில் எத்தனை மணிக்கு எடுத்தோம், 7 மணிக்கு எடுத்தோம். 7 மணிலேருந்து நம்ம ஓட்டின்னு இருக்கோம் மக்களே. ஓட்டுன்னு ஓட்டுறோம். இன்னைக்கு பைக் ஓட்டுறதே ஒரு இதாக போயிடுச்சு. இன்னைக்கு போனோன்னா செம தூக்கம் வரும் பாட்டி வீட்டில். போய் படுத்தோன்னா 2-3 மணி நேரம் நல்லா தூங்கி. அதே மாதிரி வேலூர் சைடில் ரொம்ப ஃபேமஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கோடா, சிக்கன் பக்கோடா, பீஃப் பக்கோடா எல்லாமே நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்கள் இன்கேஸ் ஏதாச்சும் வேலூர் சைட்லாம் வரீங்க ஈவினிங் டைமில் ஒரு 5 மணிக்கு மேலே, வேலூர் எப்படி எந்த சைடு வேணுமா கிராஸ் பண்ணுங்க, சும்மா நிறுத்தி. ஆனால் பக்கோடா கடை எங்கேயா இருக்கா நல்ல பக்கோடா கடைன்னு கேட்டால் ஒரு 100 கடை சொல்லுவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும் வேலூரில் பக்கோடா. நான், எங்கள் தம்பி, எங்கள் அண்ணன், எங்கள் அக்கா எல்லாம் வந்தோன்னா ஒரு ஈவினிங் டைமில் வெளில போனோன்னா எங்கள் மாமா அங்கே கூட போயிட்டு ஃபுல்லாக எப்படி சொல்கிறது, உள்ளே போனோன்னா ஆளுக்கு 5 வாட்டி 100 கிராம் வாங்குவோம். அதாவது ஒரு 1/2 கிலோ. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் பக்கோடா, ஃபிஷ் பக்கோடா எல்லாமே நல்ல ஒரு செய்கை. சென்னையிலலாம் சிக்கன் பக்கோடாலாம் வந்து அவ்வளோ ஏமாத்துறாங்க. எப்படி சொல்கிறது, ஒரு 80-90 இங்கே 40 rupees. அதுவும் போன்லெஸ். சென்னையில் தான் நியாயப்படி ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கணும். ஆனால் வேலூரில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சென்னையில் ஒரு மாதிரி நான் ஒரு கடையில் சாப்பிட்டேன், அசோக் நகரில். ஸ்மெல் அடிக்குது. ஏன்னா வேலூரில் சாப்பிட்ட ஞாபகம். சரி சென்னையில் நல்லா இருக்கும் சாப்பிட்லாம், 18 80 rupees. பரவாயில்ல, சூப்பராக இருக்கும் போலேன்னு நினச்சேன். பார்த்தா ஒன்றுமே இல்லை மக்கள். அப்படியே ரொம்ப ஓவர் முள். அது எப்படி தான் 80 rupees விற்கிறாங்களோ. நான் உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா எனக்கு இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணுங்க. நான் ஒரு பக்கோடாவோட அட்ரஸ் வந்து வாட்ஸ்அப்பில் நான் சேவே பண்ணி வச்சுருக்கேன். எப்பயாவது வந்து யாராவது கேட்டாங்கன்னா அனுப்பலாம். இல்லைனா எனக்கே என்னைக்காவது தேவைப்பட்ட அது வந்து ஃபிஷ் பக்கோடா கடை. உங்களுக்கு அந்த லிங்க் வந்து நான் வந்து உங்களுக்கு இன்ஸ்டாவில் கூட நான் டிஎம் பண்ணுறேன். சூப்பராக இருக்கும் அந்த கடையில் நீங்கள் சாப்பிடுங்க. 100க்கு 200% நான் கேரண்டி. தரமான பக்கோடா கடை. ஒரு டீ குடிக்கலான்னு பார்த்தேன் காலையில். இப்போ நான் ஒரு இடத்துல சாப்பிட்டேன், அங்கே தான் ரூட்டை சொன்னாங்க, இந்த ரூட்டை சொல்லி அனுப்பிச்சாங்க எனக்கு. காலையிலேருந்து நான் இப்போ என்ன சாப்பிட்ருக்கேன்னா 2 பரோட்டா, ஒரு ஆம்லெட், அவ்வளோதான். 12:30 மணிக்கு சாப்பிட்டேன் கரெக்டாக. எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போ தான் டீ குடிக்கலான்னு பார்க்குறேன். அது என்ன தெரியல, டீ கடை மட்டும் இந்த சைடில் வர மாட்டேங்குது. சாப்பாடு கடையே இல்லை, அது ஏதோ ஒரு குட்டி கடை, பரோட்டா கடை. ஆனால் சூப்பராக இருந்தது, டேஸ்ட்டு பக்காவாக. எல்லாமே 15 ரூபா. பரோட்டா 15, ஆம்லெட் 15. 2 பரோட்டா, ஒரு ஆம்லெட், 45 rupees. அந்த 10 rupees பாட்டிலையும் சேர்த்துக்கோங்க. மொத்தம் ஒரு 55 rupees நம்ம செலவு பண்ணியிருக்கோம் வித்தவுட் பெட்ரோல். வேறு எந்த செலவும் இல்லை.
இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் காட்டுது? ஓகே, 36 கிலோமீட்டர். எப்போ தான் மெயின் ரோடு வரும்னு தெரியல. ஊருக்குள்ளே சுற்றிட்டு இருக்கேன். திடீர்னு மெயின் ரோடு வந்து வீட்டு பக்கத்துலேயே எல்லாம் ஜாயிண்ட் ஆகிடுமா? நானும் ஓட்டுறேன் ஓட்டிக்கினே இருக்கேன். எவ்வளோ நேரமாக ஓட்டுறேன். இப்போ பாருங்கள், புகையில் பூந்துட்டேன்னா பரவாயில்ல. இது வந்து இது ஏதோ எரிக்கிறாங்க இங்கே போட்டு. அப்பா, என்ன இடம் தரமான இடம். லெஃப்ட்டு ரைட்டுன்னு ஃபுல்லாக வாழைத்தோப்பு. மக்களே கை பாருங்க மக்களே எப்படி இருக்குன்ட்டு. நான் அதுதான் சொல்கிறேன். காலையிலேருந்து ஓட்டி காப்பு காய்ச்சிச்சு. ஒரே ஒரு க்ளவ் மட்டும் எதாவது போட்டு வந்திருந்தோன்னா சூப்பராக இருக்கும். எனக்கு ஆனால் கம்ஃபர்ட்டாக இருக்காது. க்ளவ்லாம் போட்டால் பிரேக்கிங்கு அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஆக்சிலேட்டர் கொடுக்கு நம்ம பேர் ஹேண்டில் அப்படியே கையில் பிடிச்சி நம்ம வண்டி ஓட்டினாதான் அது ஒரு திருப்தியாக நம்ம கண்ட்ரோலில் நிற்கும். எப்போ ஏற்பட்ட சூழ்நிலையிலையும் அழகாக நிற்கும் கண்ட்ரோலில். எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் இந்த ஷூ கூட ஓகே, நார்மல் ஷூலாம் ஓகே. ஆனால் இந்த வண்டிக்குன்ட்டு இந்த பூட்ஸ்லாம் வைக்கிறாங்களே, ரைடிங் பூட்ஸ், அதை நான் ஆல்ரெடி போட்டு ட்ரை பண்ணேன். அது நம்ம கியர் போடுற மாதிரி எனக்கு ஃபீலே ஆகாது. பிரேக் அடிக்கிற மாதிரி அப்படியே அடிச்சா அப்படியே நிற்கும் அது. ஆனால் ப்ராக்டிஸ் வேணும் போல் அதெல்லாம் போட்டு ஓட்டுறதுக்கு. நம்ம வந்து அந்த ப்ராக்டிஸ் இல்லவே இல்லை. சின்ன வயசுலேருந்தே பூட்ஸ்லாம் போட்டதே கிடையாதா. நம்ம அப்போதுலேருந்தே அந்த மாதிரிலாம் போட்டு ரைட் பண்ணியிருந்தோம்னா நல்லாயிருக்கும். நம்ம ஆனால் அந்த மாதிரிலாம் ரைடே பண்ணல. ஸோ அதனால் வந்து பூட்ஸ் போடாதனால வேறு எதுவுமே நான் போட்டு பழக்கலை. ஒரு ஜாக்கெட் கூட போட்டது கிடையாது. பேண்ட்டு, ரைடிங் ஜாக்கெட் எதுவுமே போட்டது கிடையாது. க்ளவ் போட்டால் அதே மாதிரி அன்கம்ஃபர்ட்டாக இருக்கும். நம்மளுக்கு அந்த ஃபீல் இருக்காது. அதே மாதிரி கார் ஓட்டும் போது கூட எனக்கு இந்த ஸ்லிப்பர் போட்டு ஓட்டினா பிடிக்காது. ஸ்லிப்பர்லாம் கழட்டி வச்சுட்டு வெறும் காலில் ஓட்டினா தான் சும்மா கண்ட்ரோலாக போவான் பையன். ஷூ செருப்புலாம் போட்டானா பிரேக் அடிச்சா ஸ்கிட் ஆகிடும் காரு. அந்த அளவுக்கு அடிச்சிருவான் பவராக. சூப்பராக இருக்கும் மக்களே ரோட்டு. தரமான ரோட்டு. அப்பப்போ கோபுரோட இந்த ஸ்க்ரீன் டைமர் ஆஃப் ஆகுது. கருப்பாகுது. எனக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால தான் அப்பப்போ டச் பண்ணுறான் இந்த ஸ்க்ரீனை. இந்த மாதிரிலாம் நம்ம போயிட்டு அப்ராடில் ஏதாச்சும் கனடா, யூஎஸ்ஸு, சவுத் ஆஃப்ரிக்கா இங்கெல்லாம் எனக்கு ஓட்டணும்னு ஆசை. இந்த மாதிரி நான் ஸ்டாப்பாக நம்ம செரி விலாக்ஸ் ப்ரோ மாதிரி அதர் கண்ட்ரீஸில் போயிட்டு ஜாலியாக வந்து நம்ம பஜாஜ் பைக்கை எடுத்துகிட்டு போயிட்டு ஜாலியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும். இல்லையா பைக் அங்கே கூட போய் எடுத்துக்கலாம். ஆனால் அதர் கண்ட்ரீஸில் போயிட்டு இந்த மாதிரி மோட்டோ விலாகிங் பண்ணோன்னு ஆசை. பேசிட்டு பண்ணுறோமோ இல்லை அப்படியே இந்த மாதிரி போயிட்டே இருக்க வேண்டியது தான். சூப்பராக இருக்கும். அவள் தான் இப்போ பாருங்கள், ஸ்பீட் பிரேக்கருக்கு எப்படி கண்ட்ரோல் பண்ணி நிறுத்தின பாருங்க வண்டி. அதே தான். இதே நம்ம க்ளவ் போட்டிருந்தோம்னா அச்ச பிரேக்கில் கவுந்துட்ருப்போம். பேக் வீல் ஆகிட்டுருக்கும். இல்லைன்னா பேக் வீல் தேஞ்சிட்ருக்கும். பேசவே மறந்துட்டேன் மக்கள். செம்ம ரூட்டு. நம்ம சிட்டிக்குள்ளே ஓட்டினா ஹாஃப் ஃபேஸ் ஹெல்மெட் அதெல்லாம் போடுறோன்னா வெயிட் இருக்காது. இது பயங்கர வெயிட்டாக இருக்குது. வெயிட்லெஸ்ஸாக வாங்கணும் ஹெல்மெட் ஏதாச்சும்.
அப்பா மொத்தமாகவே ரெஸ்ட் வந்து ஒரு 10 நிமிஷம் உங்ககிட்ட அப்போ காமிச்சேன்னா வீடியோவில், அதுக்கப்புறம் வீடியோவில் காமிக்காத ரெஸ்ட் வந்து சாப்பிடும் போது. ஏன்னா அப்படியே ஃபுல் எக்ஸாஸ்ட் ஆகிடுச்சு, ஃபுல்லாக அந்த ரோடு இல்லை, கை கால் வலிக்குது, முதுகு வலிக்குது, பேக் பெயின், ஃபுல் பாடி பெயின். அதனால் என்ன பண்ணிட்டேன், கேமரா ஆஃப் பண்ணி பேக்கில் எடுத்து வச்சிட்டேன். அப்போ வந்து ஒரு சடனாக வந்து ஒரு பரோட்டா கடை வந்தது, எதிர்பார்க்காம. ஒரு அக்கா விற்றுட்டு இருந்தாங்க பரோட்டா, சேர்வா அண்ட் ஆம்லெட். எவ்வளோ தான், வேறு எதுவுமே இல்லை. பரோட்டா, சேர்வா, ஆம்லெட், எதுக்கு இந்த 3 தவிர வேறு எதுவுமே இல்லைன்ட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு இருக்கிற டயர்டில், மயக்கத்தில், பசியில் நான் பாட்டு நேராக உள்ளே போனேன். 2 பரோட்டா ஒரு ஆம்லெட் சொல்லிட்டு சாப்பிட்டேன். சாப்பிட்டு முடித்து தண்ணியை குடிக்கிறேன், தெளிவாகிடுச்சு. அந்த ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம், அதுக்கப்புறம் சாப்பிட்ட ஒரு 1/4 மணி நேரம். காலையில் 7 மணிக்கு எடுத்ததில்ல, 25 நிமிஷம் தான் பிரேக்கே, வேறு பிரேக்கே கிடையாது. எவ்வளோ 1/4 மணி நேரம் பிரேக், எவ்வளோ கிலோமீட்டருக்கு? வரத்துக்கு ஒரு 220, இப்போ ஒரு 90, 220, 90, 310 கிலோமீட்டருக்கு 1/4 மணி நேரம். ஒரு இது 25 நிமிஷம் பிரேக்கு. யார் ஓட்டுவா? 25 நிமிஷம் பிரேக்கு, 310 கிலோமீட்டர்ஸ். சான்ஸே இல்லை. எப்பா இந்த சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இது தென்னை மரம், தென்னந்தோப்பு, வாழைத்தோப்பு. இந்த ஏரியா ஃபுல்லாக வாழைத்தோப்பு போல மக்கள். இந்த சைடு லெஃப்ட்டு கீழே ஃபுல்லாக வாழைத்தோப்பு தான். ஓகே மக்களே, நான் நியர்பை போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகேவா? ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஓகே மக்களே, நம்ம ஃபைனலாக ஃபுல்லாக அந்த இடத்த விட்டு தாண்டியாச்சு. இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ், அவ்வளோதான் வேலூர் கலெக்டர் ஆஃபீஸ். ஸோ இன்னும் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 1/4 மணி நேரம், எல்லாம் 20 நிமிஷம் மேக்ஸிமம் நம்ம ரீச் ஆகிடுவோம். ரீச் ஆகிட்டு காலையில் 7 o'clock ஸ்டார்ட் ஆன ரைடு இப்போ ஈவினிங் 3:23 ஆகுது. பட் ஆனால் நம்ம போன அந்த பீமன் ஃபால்ஸு ப்ளஸ் அங்கே வந்து அந்த எக்கோ பார்க், அது ரெண்டுமே வந்து க்ளோஸில் தான் இருக்குது. ஃபால்ஸில் தண்ணி இல்லை, பார்க்கும் க்ளோஸு. ஸோ வந்து நம்ம பண்ண டார்கெட் ஃபெயிலியர். பட் ஆனால் ரைடு சக்ஸஸ்ஃபுல், பக்காவாக போயிட்டுருக்கு. காலையிலேருந்து ஓட்டிக்கிட்டே இருக்கும் வண்டி. இதே மாதிரி உங்களுக்கு பைக் விளாக் பிடிச்சிருந்தா, மோட்டோ விளாக்லாம் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம மோட்டோ விளாக் நிறையா பண்ணுவோம், நார்மல் விளாக்ஸும் பண்ணுவோம். இன்னும் நிறைய இருக்குது லிஸ்ட்டில், நான் யோசித்து வச்சுருக்கேன். ஒரு வாட்டி பிரியாணிக்குன்னே ஆம்பூர் வந்து, ஆம்பூர் அப்படி இல்லைன்னா ஆற்காடு, ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்றுது. அங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு நானும் எங்கள் அக்காவும் வந்து பிரியாணி மட்டும் சாப்பிட்டு ரிட்டர்ன் போகிற பிளான். அங்கே ஒரு ஃபேமஸான கடை இருக்குது, காலையில் 10 o'clock காலி ஆகிடும். ஸோ அந்த ஒரு பிளானும் வச்சுருக்கோம். சரி, அந்த விலாகும் வரும். அது ஃபுல்லாக வந்து ஃபன்னாக இருக்கும். எப்படியும் எங்கள் அக்காவும் கூட ஜாயின் ஆனாங்கன்னா பைக்கில் வந்து கார் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று. எனக்கு தெரிஞ்சு பைக்கில் தான் வருவோம் மோஸ்ட் ப்ராபப்ளி. ஏன்னா கார் வேஸ்ட்டு 2 பேருக்கு. அழகாக பைக்கில் வந்துட்டு போகலாம், பைக் விளாக் பண்ணலாம். ஸோ நம்ம அந்த மாதிரி ஒரு நிறைய விளாக் பிளான் பண்ணி வச்சுருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மோட்டோ விளாகிங் பிடிச்சிருந்தது அப்படின்னா ஜஸ்ட் ஒரு இந்த சிம்பிள், தம்ஸ்அப் சிம்பிள் ஆர்எல்ஸ் உங்கள் இஷ்டம், என்ன வேணுமோ கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்கலனாலும் என்ன பிடிக்கல அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே மக்களே, பாய் பாய். நான் இதோட இங்கே விளாக முடிச்சுக்கிறேன். இன்னும் ஒரு 10 minutes நான் ரீச் ஆகிடுவேன். ரீச் ஆகிட்டு என்ன தூங்குறேன்னு மட்டும் பாருங்கள். ஓகே பாய் பாய் மக்களே, பாய். சேஃபாக இருங்க. பாய் பாய்.